ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் வரலட்சுமி விரத பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விரதத்தில் ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தா வரலட்சுமி விரதம். மகாலட்சுமி தாயாரை நினச்சி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பூஜை. இதை 3 நாட்கள் செய்வாங்க. வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு முதல் நாள் அம்மனை வீட்டிற்குள்ளே அழைக்கணும். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யணும். 3வது நாள் பூஜை பூர்த்தி செய்வது. இப்படி 3 நாட்கள் நடைபெறும். இப்படி நடைபெறக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் பண வரவை அதிகரித்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது இன்று மாலை 6லேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டு அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். கலசம் வச்சு வழிபடுறவங்க இது போல் செய்யுங்க. செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அன்று நாளை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அம்மனை வீட்டுக்கு அழைக்கலாம். பூஜை செய்ய வரதா இருந்துச்சு அப்படின்னாக்கா காலை 9 மணிலேருந்து 12:20க்குள்ளே பூஜை செய்யலாம். இல்லை மாலை 6 மணிக்கு மேலே எப்பொழுது வேணாலுமே பூஜை செய்யலாம். கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரின் படத்தை மட்டும் வைப்பவர்களாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாளை காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயாரோட படத்தை அலங்கரித்து வீட்டு வாசல்லேருந்து உள்ளே கொண்டு வந்து வச்சு பூஜை செய்யணும். இப்படி பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெட்டி வேர், வெள்ளை முச்சை, வெர்லி மஞ்சள் கிடைக்காத பட்சத்தில் குண்டு மஞ்சள் கூட வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபாடு செய்யுங்க. ஓம் மகாலட்சுமி தாயார் போற்றி, ஓம் சுக்கிர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சு அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த 3 பொருளையும் மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிட்டு வீட்டு நிலைவாசலில் கட்டணும். இப்படி கட்டுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், மங்களங்கள் உண்டாகும், தொழில் சிறப்பாக நடைபெறும், வர வேண்டிய பணம் வந்து சேரும். பணம் எந்த வழியில் வருதுன்னே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பல வழியில் பண வரவு நமக்கு ஏற்படும். இந்த மூட்டையை வீட்டில் கட்டுவது போல் தொழில் செய்கிற இடத்துலையும் கட்டலாம். தொழிலில் லாபம் ஏற்படும். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய ரொம்பவே எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நம்முடைய வீட்டில் செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் நமக்கு கிடைச்சி நம்ம சிறப்போடு வாழலாம். நம்முடைய குடும்பம் மேல்நிலைக்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. பண வரவுங்கிறது பல வழிகளில் நம்ம வீடு தேடி வரும். நாளைய தினம் மறக்காமல் இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். வரலட்சுமி விரத வாழ்த்துக்கள். அனைவருமே தீர்க்க சுமங்கலியோட பணவரவு அதிகரித்து வாழ்க்கையில் அனைத்து வித செல்வங்களும் கிடைச்சி வாழறதுக்கு மகாலட்சுமி தாயாரை நாங்களும் வணங்கிக்கிறோம். மறுபடியும் அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். நன்றி.